வணக்கம் நேர்களே. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க, நோட்ஸ் இன் சர்க்குலேஷன். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34.8 ட்ரில்லியனாக உயர்ந்துள்ளது. அதாவது காம்பவுண்டட் ஆனுவல் growth இன் வேல்யூ டேர்ம்ஸில் பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு அதிகரிச்சிருக்கிறதுன்னு சொல்லலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ் லாஸ்ட் இயரில். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் இன் சர்க்குலேஷனில் வந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்கும் பொழுது 1990லேருந்து இதை வந்து எஃபெக்டிவாக வச்சுட்டு இருக்காங்க. இந்த growth பார்த்தீங்கன்னாக்க ஒரு கேஷ் ஹோல்டிங் டியூரிங் COVID-19 பேண்டமிக்ல வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அக்கார்டிங் டு த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மந்த்லி புல்லட்டினில் பார்க்கும் பொழுது ஸோ இப்போ வந்து 34.8 ட்ரில்லியனாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2.1 ட்ரில்லியனாக தான் 2001 இருந்தது. இதில் வந்து அதில் வந்து ஒரு வியூவை பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டாண்ட்ஸில் பார்க்கும் பொழுது பாஸ்ட் 2 டிகேட்ஸாக டிமாண்ட் ஃபார் ஃபிசிக்கல் கேஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அதுக்கு ஃபேக்டர்ஸ் பார்க்கும் பொழுது நிறைய ஒரு ரேபிட் எக்ஸ்பேன்ஷன் ஆன் த பேங்க் பிரான்ச்சஸ் அண்ட் ஏடிஎம்ஸ் நெட்ஒர்க்ஸு. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு இன்க்ரீஸ்டு பெனிட்ரேஷன் இந்த இன்டர்நெட் பேஸ்டு ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இந்த ஃபோன்ஸ் அண்ட் நம்ம யூபிஐ, இவையெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய அந்த சிஏஜிஆர் இன் என்ஐசி, அதாவது நோட்ஸ் இன் சர்க்குலேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பிட்வீன் 2004லேருந்து 2014 வரலையும் ஒரு லெவலில் இருந்தது. 2014லேருந்து 2024 பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து அதனுடைய அந்த வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஓவராலாக ஒரு 2 டிகேட்ஸில் பார்க்கும் பொழுது ஒரு ஃபினாமினல் இன்க்ரீஸ்ன்னு அப்படின்னே சொல்லலாம். மெயினாக வந்து இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னாக்க ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் தட் ஹையர் டினாமினேஷன்ஸ், இந்த 500 rupees 100 rupeesல. ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு பெட்டர் இம்பேக்டை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த என்ஐசி growth பார்க்கும் பொழுது ஜிடிபி growthோட கம்பேர் பண்ணும் பொழுது இப்பொழுது ஒரு பெட்டர் ரியாக்ஷன்ஸில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஃபர்தராக வந்து குறையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏன்னா இது வந்து மக்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு வந்து சர்க்குலேஷன் நோட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.